நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. குற்றச்சாட்டு என்ன? ஆயிரக்கணக்கான நபர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவர் முன்னாள் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அந்த வேலையை கொடுத்ததற்காக அந்த குற்றச்சாட்டு அவர் மீது. இதில் நிறைய நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் சாட்சிகளை கலைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருந்தது. இப்போது இருந்துட்டு தான் இருக்கு. ஏனென்றால் தமிழக அரசினுடைய முழு ஆதரவோடு சாட்சிகளை மிரட்டுவதற்கோ அல்லது அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நிபந்தனை ஜாமீனில் இது இருந்தாலும் கூட தீவிரமாக அதை கண்காணிக்க வேண்டும் என்பதும், மேலும் தமிழக அரசு ஊழலுக்கு எதிராக அல்லது லஞ்ச புகாருக்கு எதிராக எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைவாக முடிப்பதற்கு குற்றவாளியினுடைய தரப்பிலிருந்தும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தமிழக மக்கள் இந்த அரசு ஒரு நேர்மையான அரசாக இருக்கணும்னு எதிர்பார்த்து தான் வாக்களிச்சாங்க. ஆனால் தமிழகத்தினுடைய அமைச்சரவையிலே பல்வேறு நபர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இதை மனதில் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு ஊழலுக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கின்ற விதத்தில் அவர் செயல்பாடு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு பிறகு அவர் நிபந்தனை ஜாமீன்ல வெளிவந்திருக்கிற ஒரு முக்கியமான அமைச்சர் பொறுப்புல இருக்கும்போது அவர் கைதாகில இருந்து இப்ப வெளிவந்திருக்க நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கிடையே பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர்கள் மேல, முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் மேல விஜிலன்ஸ் கேஸ், எல்லா கேஸும் போயிட்டு இருக்கும்போது இப்ப இந்த வெளியில வரத நீங்க அரசியல் மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது அரசியல் மாற்றத்திற்கான ஒரு வழக்கா நான் பார்க்கல. ஆனால் ஒரு ஊழல் செய்திருக்கக்கூடிய நபராக குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தாலும் கூட மத்திய அரசினுடைய அமைப்புகள் அவர்கள் அந்த பணியை, தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் இந்த வழக்கு ஒரு உதாரணமா இருக்கு. அதனால அரசியல் மாற்றத்தோடு இதை நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்பல. ஏனென்றால் ஒரு குற்றம் செய்திருக்கக்கூடிய நபர், அவர் மீதான வழக்கு நீதிமன்றத்தினுடைய விசாரணை. அப்ப தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா இது மத்திய, நீங்க சொன்ன மத்திய அமைப்போட ஒரு வழக்கு, அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் ரொம்ப நாள் இருக்கு. ஆனா இதே ஒரு மாநில ஒரு விஜிலன்ஸ் வழக்குகள் ஆகட்டும், அமைச்சர்கள் கைதாகிறதே ரொம்ப அபூர்வமா தானே இருக்கு. அதுக்கு தமிழகத்தோட முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். இந்த வாரம் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறார்கள். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஒன்று, நான் நேற்றே சொன்னேன், மாற்றம் வேணால் அமைச்சர்களுக்கு இருக்கலாம். ஆனால் திமுக அரசாங்கத்திற்கு மக்களுக்கு அவர்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏமாற்றம் மட்டும்தான். இந்த திமுக அரசு ஏமாற்றத்தை தான் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதே தவிர அவர்கள் மாற்றத்திற்கு செய்வது அவர்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை என்பதுதான் எங்களோட நிலைப்பாடு. சிஎம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது 471 நாட்கள் சிறையில் இருந்திருக்காரு. அமலாக்கத்துறை அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக இருந்திருக்கு. இவருடைய தியாகம் பெரிது, உரிது அதினும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அவருக்கு இவ்வளவு குறைவான வருஷத்துல மறதி வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. அவரே அவரோட ஊர்ல போய் இன்றைக்கு தியாக சுடராக பார்க்கின்ற அமைச்சரை பற்றி அவருடைய வாயால் பேசிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றியெல்லாம் அந்த பேச்சினை அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இந்த மறதி இத்தனை சீக்கிரம் அது தமிழகத்திற்கு நல்லதல்ல என்பது எங்கள் கருத்து.